படத்தை இணையதளத்தில் வெளியிட்ட 9 பேருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், எந்த அடிப்படையில் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன? ஜனநாயகன் படம் தணிக்கை வாரியத்தின் மறு ஆய்வு கூடு முன்பு தற்போது ஆய்வில் உள்ள நிலையில் ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானது. இந்த பட தயாரிப்பு நிறுவனமான கேஜிஎன் புரொடக்ஷன் தரப்பு அந்த கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் 21 பேர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பெறுகிறார்கள். இந்த வழக்கும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஸ்ரீநாத், சஞ்சய், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேர் தற்போது ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரிக்க வந்தபோது இந்த படத்தை ஆன்லைன் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதில் தங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, கூகுள் டிரைவ் மட்டுமே அந்த லிங்க் மட்டுமே தங்களுக்கு கிடைத்தது. இந்த படத்திற்கும் இந்த பிரச்சனைக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதால் தங்கள் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்படுது. ஆனால் காவல்துறை தரப்பில் பல கோடி ரூபாய் முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் தற்போது இணையத்தில் வெளியிடப்பட்டது. பலர் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். சட்டவிரோதமாக வெளியிடப்பட்டதால் பெரும் தொகை ஈட்டியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது புலனாய்வு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. இந்த சதித்திட்டத்தின் மற்ற தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டும் என்பதால் இவர் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தற்போது இந்த 9 பேருடைய ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.